வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுபியா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. பல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படி இருக்கு. அதில் இது ரொம்ப முக்கியமானது. அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் எதிர்காலத்தில் கர்ப்பப்பை புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கான தடுப்பூசியை இலவசமாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அது எப்படி பாசிபிள்? அது விலை அதிகம் அப்படின்ற மாதிரி பல பேர் பேசியிருந்த நிலைமையில இல்லை நம்ம அதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்காரு. 14 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இப்போ இந்த தடுப்பூசி கொடுக்கப்படுது அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதை பத்தி பேசி நிகழ்ச்சி துவங்கலாம் சார். குறிப்பாக மருத்துவத்துறையில் தமிழ்நாடு எப்பயுமே ஒரு ஸ்டெப் இல்லை, 4-5 ஸ்டெப் இந்தியாவோட மற்ற மாநிலங்களோட முன்னோக்கி தான் இருக்கும். குறிப்பாக இந்த நோய் தடுப்பு நடவடிக்கை, அம்மையை ஒழித்ததாக இருக்கட்டும், போலியோ ஒழிப்புல இருக்கட்டும், அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நோய் ஒழிப்பு இதில் தமிழ்நாடு ரொம்ப இதாக இருக்கும். குறிப்பாக போலியோ பற்றிலாம் சொல்லும்போது, இப்போ போலியோ டிராப்ஸை வீடு தேடி போய் கொண்டு போய் போடணும் அப்படின்னு இருக்கும்போது யாரை பயன்படுத்தலாம்? செவிலியர்களை மட்டும் செவிலியர்கள் அவ்வளோ செவிலியர்களும் அவ்வளோ பேர் இப்போ பேஷண்ட்லாம் விட்டுட்டு இந்த மருத்துவமனைகளை விட்டுட்டு நீங்கள் வீடு வீடாக போயெல்லாம் போட முடியாது. அப்படிங்கும்போது அதை நீங்கள் அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், ஆசிரியர்கள் இவர்களை வைத்து பயன்படுத்தி, மாநகராட்சி பணியாளர்கள் இவர்களை பயன்படுத்தி ஒரு பெரிய டிரைவை பண்ணி முடித்தாங்க. இப்போ என்னென்னா, அதாவது மனிதனுடைய ஒவ்வொரு அளவு இருக்குது இல்லையா நோய். இதுக்கு முன்பு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் பெரிய ஒரு உயிர்கொல்லியாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டாப் 10ல் பார்த்தீங்கன்னா முதல்ல ஹார்ட் அட்டாக் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற விதமான டிபி மாதிரியான நோய்கள் இருக்கும். அப்புறம் தான் கேன்சர் வரும். கேன்சருங்கிறது 10வது 8வது இடத்துலையும் 10வது இடத்துல இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவீன மருத்துவ முறையில் எத்தனையோ மற்ற நோய்கள்லாம் நம்ம மருந்துகள் மூலமாக, பல்வேறு சிகிச்சை முறைகள் மூலமாக, இப்போ அட்டாக் வருது அப்படின்னா ஸ்டென்ட் வைக்கிறாங்க, அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. இது மாதிரியான முறைகள் மூலமாக அவர்களை காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி மற்ற டிபி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான மருத்துவம் வந்துருச்சு. டிபி உடம்புல எங்கே வந்தாலும் அதை கையாளக்கூடிய அளவில் வந்துருச்சு. அதேமாதிரி ஸ்ட்ரோக் எவ்வளோ நேரத்தில் வந்தாலும் கூட ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா அது முற்றிலுமாக அதில் மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கான மருந்துகள் வந்துருச்சு. குறிப்பிட்ட மருந்தை செலுத்தினா ஸ்ட்ரோக் அந்த அடப்பு மூளைக்கு போகக்கூடிய நரம்பில் ஏற்படக்கூடிய அடைப்பை எடுக்கக்கூடிய அளவில் மருந்துகள் வந்துருச்சு. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரப்போக இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னா, கேன்சரை மிகப்பெரிய உயிர்கொல்லியாக இன்றைக்கி இருக்குது. டிமென்ஷியா, அல்சைமர் இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து, ஏன்னா நம்ம மனித குலத்தினுடைய வயது உச்ச வயது தாண்டிகிட்டே போயிட்டே இருக்குது. நம்ம 50 இருந்தது, 60 ஆயிடுச்சு. இன்றைக்கி 70க்கு வரப்போகுது. 70 வரும்போது அப்போ அதுக்கு அடுத்த 70களில் வரைக்கும் ஒருத்தர் மனிதன் உயிர்த்திருந்தாங்கன்னா அவனுக்கு என்ன நோய் அதிகமாக வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹார்ட் அட்டாக் அவாய்ட் பண்ணிட்டோம், மற்ற நோய்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணி தாண்டி வந்துட்டோம். ஏன்னா எல்லாவற்றுக்கும் நம்ம கையில் மருந்து இருக்குது. ஸோ மருந்து இருக்கிறனால தாண்டி தப்பித்து வந்தவர்களுக்கு 70 வயது கொண்டவர்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அப்படின்னா பெரும்பாலான நோய் என்னவாக வருது அப்படின்னா கேன்சர் வருது. 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரக்கூடியவர்களுக்கு கேன்சர் வருது. அப்போ அந்த கேன்சரை தடுப்பது தான் இன்றைக்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய சவாலாக இருக்குது. கடந்த 15 ஆண்டுகளாக மிகப்பெரிய சவாலாக இருப்பதுன்னா கேன்சர் தான். இந்த கேன்சரை அதுவும் குறிப்பாக அது கேன்சரை செல்களை அழிக்கக்கூடிய செல்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதன் மூலமாக சிகிச்சை, அதை தாண்டி வேறு வழியில் கேன்சர் வந்தவங்களுக்கான சிகிச்சை, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. கேன்சர் வராமல் இருப்பதற்கான உணவுகள், இது மாதிரி பல விஷயங்களை நம்ம மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சிட்டே இருக்குது. முதல் முறையாக இந்த கர்ப்பவாயு புற்றுநோய்க்கான ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க. பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பவாயு புற்றுநோய் அதுக்கான ஒரு வைரஸை கண்டுபிடித்து அந்த வைரஸ் மூலமாக பெண்களுக்கான அந்த கர்ப்பவாயு புற்றுநோய் எதிர்காலத்தில் வராமல் தடுப்பதற்கான ஒரு தடுப்பூசியை வெற்றிகரமாக உலகம் கொண்டு வந்திருக்கு. அதை இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிரைவை நம்முடைய முதலமைச்சர் ஆரம்பிச்சிருக்காரு. பெண்களின் முன்னேற்றம் ஒரு பக்கம்னா, பெண்களுடைய உடல் நலனுக்காக நிறைய திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல சிறப்பான திட்டம் இன்று என்னால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு HPV தடுப்பூசியை அரசு செலுத்துறது தான். கடந்த ஆண்டு பட்ஜெட்ல இதை அறிவிச்சு அதுக்காக 36 கோடி ரூபாய் ஒதுக்கணும். பல பெண் மருத்துவர்கள் சோசியல் மீடியாவில் இந்த திட்டத்தை வரவேற்று பாராட்டி எழுதியிருந்தாங்க. 3,38,649 பெண் பிள்ளைகளுக்கு
இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு. முதற்கட்டமா 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 30,209 மாணவிகளுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்த போறோம். மேலும் மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட புற்றுநோய்களை தொடக்கத்திலே கண்டறிய தமிழ்நாடு முழுக்க 38 நடமாடும் மருத்துவ ஊர்திகளை வெலன்ஸ் ஆன் வீல்ஸ் என்ற பெயர்ல கடந்த நவம்பர்ல தொடங்கி வச்சிருக்கிறேன். பெண்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய புற்றுநோய்க்கான தரமான சிகிச்சை வழங்க காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை 120 கோடி ரூபாய் செலவில் பெரிய அளவில் தரம் உயர்த்தப்பட்டு வருது. ஊட்டச்சத்தை உறுதி செய்கிற திட்டம் மூலமா பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்குகிறோம். இப்படி மகளிர் நலன் காக்கும் நம்ம அரசின் திட்டங்களோட நீட்சியாதான் இந்த தமிழ்நாடு பி சேஃப் திட்டம் அமைஞ்சிருக்கு. இது பெரிய ஒரு நல்ல ஒரு சமூக அமைப்பு. ஏன்னா எதிர்காலத்தில் வரக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா போலியோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த வாரமும் பேசியிருந்தோம், போலியோ பற்றி பேசியிருந்தோம். நேற்று முன்தினத்துக்கு வந்து ஒரு செய்தி வருது, தமிழ்நாட்டில் வந்து 2 இடங்கள் வந்து போலியோ பாதிக்கப்பட்ட குழந்தைகள். என்ன காரணம் தெரியுங்களா? இந்த மருத்துவ முறைகளுக்கு எதிரான முட்டாள்தனமான இருக்காங்க இல்லையா? நவீன மருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தடுப்பூசி போடக்கூடாது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல நம்மளே வந்து ஏன் வைரஸை ஏற்றிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா? இந்த மாதிரியான சூடோ சயின்ஸ் பேசக்கூடிய முட்டாள்களால் மீண்டும் வந்து 2 குழந்தைகளுக்கு போலி. அது 2 குழந்தைய பார்க்கும்போது நான் வந்து என்னுடைய ஸ்கூலில் என் கிளாஸில் 4 பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இல்லைங்கிறது நம்ம பெருமையாக நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த முட்டாள்களால் 2 பேர் வந்துடுறாங்க. இப்போ தடுப்பூசிகள் என்பது மனித குலத்தை காப்பாற்றுவதற்கு தான், மனித குலத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது தான். இப்போ நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் 13 வகையான தடுப்பூசிகள் போடக்கூடிய சூழல் இருக்குது. தடுப்பூசிகளும் பூஸ்டர்லாம் போட்டால் தான் நம்ம வந்து அடுத்த அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய குழந்தை பேர் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஏன் குறைஞ்சிருக்கு? முன்னாடிலாம் 8 பேர் 7 பேர் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிள்ளை 2 பிள்ளை இறந்து போயிடும். அப்போ வந்து தப்பி பிழைப்பதற்காக அதிகமாக ஒரு இது பண்ணுறோம். அப்போ நம்ம ஏன் குறைச்சிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் நாம் வந்து எல்லா வகையான சிகிச்சை முறை மருத்துவ முறை எல்லாமே வந்துருச்சு. அப்போ அந்த ஆபத்து இல்லை அப்படிங்கிறது மாதிரியே ஒரு சூழல் உருவாயிடுச்சு. ஸோ இப்படியான ஒரு கட்டத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டிருக்காங்க. துணை முதல்வர் தலைமை எல்லாமே இருந்து தான் ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. இதன் காரணமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது. இதை பார்த்து மற்ற மாநிலங்களும் வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை எல்லாம் பார்த்து மற்ற மாநிலங்கள் கொண்டு போய் சேர்க்கிறதோ அதே மாதிரி இதையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு நான் விரும்புகிறேன். இந்த HPV இந்த தடுப்பூசியை மற்ற மாநிலங்கள் அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் வசதிகள் கிடையாது. நமக்கு வந்து எல்லா வகையான வசதிகள் இருக்குது. ஸ்கூலில் வந்து தேடி போய் போடக்கூடியது, அதுவும் இல்லாமல் தனியாரும் கிடைக்கிது. இப்போ நீங்கள் நான் வந்து அரசு கொடுக்கக்கூடிய ஊசியை போட மாட்டேன்னு சொன்னால் கூட தனியார்கிட்ட 2000 நினைக்கிறேன், 2000 அந்த மாதிரி தனியார் குழந்தைகள் மருத்துவர்கள் வந்து வச்சுருக்காங்க. அவர்கள்ட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவங்க வாங்கி போட்டு கொடுப்பாங்க. இதை விட வந்து அதனுடைய அந்த தடுப்பூசி அந்த வீரியம்லாம் இருக்கும் இல்லையா, தன்மை குறைவானது தனியார்கிட்ட கிடைக்கிது. பணமுள்ளவர்கள் அங்கே போய் போட்டுக்கலாம், அல்லது அரசிடம் வந்து போட்டுக்கக்கூடியவர்கள் வந்து அரசிட பயன்பெற்றுக் கொள்ளலாம்ங்கிறது ஒரு தகவலாக நம்ம சொல்லியிருக்கலாம். சார், நேற்றைக்கு குடியரசு தினம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது. அலங்கார ஊர்திகளுடைய அணிவகுப்பு மிக சிறப்பாக இருந்தது. சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஊர்திகள் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான சலசலப்புலாம் கூட நடந்திருந்தது. பட் இந்த முறை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதது. தமிழ்நாடுடைய ஊர்தி வந்து மிக சிறப்பான ஒரு அலங்காரத்தோடு இருந்தது சார். அதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பேசணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து நேற்றைக்கு நடந்த குடியரசு தின ஊர்வலத்தில் பல்வேறு மாநிலங்களும் கலந்துக்கிட்டாங்க, தமிழ்நாடு கலந்து கொண்டது. தமிழ்நாட்டு இதில் வந்து முதல்ல அந்த சின்னமாக காளை மாடை அந்த புல் டேமிங்னு சொல்லுவாங்கன்னா அதை வந்து ஏன்னா அது ஹரப்பா சிந்து சமவெளி நாகரிகத்திலே புல் டேமிங் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிப்பு இருக்குது. அப்போ அது நம்மளுடைய தொன்மையினுடைய தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கு வரைக்கும் ஜல்லிக்கட்டுங்கிற போட்டியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதை வந்து மரபை சுட்டி காட்டக்கூடிய வகையில் அது முன்னாடி இருந்தது. அதற்கு பின்னால் இருந்து பெண்கள் வந்து ஒரு ஆய்வகத்தில் நிற்கிற மாதிரி, ஒரு கணினி முன்னாடி நிற்கிற மாதிரி, இது மாதிரியான விஷயங்கள் வந்து கல்வி சார்ந்து அறிவியல் சார்ந்து அந்த ஊர்தி இருந்தது. வேறு எந்த மாநிலத்திலுமேங்க நான் சொல்லலை, இந்தியாவுடைய எத்தனை மாநிலம் இருக்குல்ல, எந்த மாநிலத்திலையும் ஒரு பெண் குழந்தைகள் வந்து ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு காட்சி மாதிரியோ, அவர்கள் வந்து ஆய்வகத்தில் நிற்கிற மாதிரியோ, அந்த மாதிரியான விஷயங்களோ எதுவுமே வந்து யாருமே காட்சிப்படுத்தலை. அப்போ அவங்களுக்கு வந்து அது இதுவே இது செய்யலை. அவங்களுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை வந்து விளக்குற விதமாக தான் வந்து ஊர்வலங்கள்லாம் இருந்ததே தவிர, அல்லது அவர்களுடைய மாநிலத்தில் பிறந்த தலைவர்களை பற்றியான
அந்த பிம்பங்களை வைத்து கொண்டு தான் இருந்தாங்களே தவிர, கடவுளர்கள் சின்னங்களை வைத்து கொண்டு வந்தார்களே தவிர, யாருமே வந்து அறிவின் அடிப்படையில் ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் வந்து இப்படி இருக்குது இந்த மாநிலம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தவே கிடையாது. அதுதான் இவர்கள் ஏன் அனுமதிக்கிற மறுக்கிறாங்கன்னா இது மாதிரியான காரணங்கள் தான். வந்து அத்தனை வண்டியில் தமிழ்நாட்டு வண்டி மட்டும்தான் பெண் குழந்தைகள் வந்து படிக்கக்கூடிய ஆய்வகத்தில் நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை காட்டிக்கிட்டே போச்சு. அதேமாதிரி இன்னொரு சொல்ல போனால் அந்த ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நடனம் கலை பண்பாட்டு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதில் நாங்கள் குறிப்பாக கவனித்தது நண்பர் ஒருத்தர் கூட எழுதியிருந்தார். இந்த ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய பெண்கள் வந்து தலையில் குடம் வச்சு வழக்கமாக நடந்து வருது. அந்த மாநிலத்தினுடைய அடிப்படை விஷயமே என்னென்னா, பெண்களுடைய மிக முக்கியமான வேலை, ஒரு நாளுடைய வேலை அப்படின்னா காலையில் எழுந்து போய் மாலையில் தண்ணி எடுத்துகிட்டு வருது, அல்லது மதியம் கிளம்பி போய் இரவில் வந்து வீட்டுக்கு வந்து சேர்றது. அதுதான் வந்து அவங்களுடைய பெரும்பாலான வேலை. ஒரு பெண் வந்து எவ்வளவு பானைகளை கொண்டு வரா, 6 பானையா 7 பானையா, நீங்கள் மணிரத்னம் படத்துலலாம் டான்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்களே, அதெல்லாம் வந்து உண்மை அவர்களுடைய வாழ்க்கை முறை. போய் எடுத்துகிட்டு வரக்கூடியது தான். அதை வைத்து தான் பெண்களுக்கான மதிப்பு. அவள் வந்து 6 பானை சுமக்கக்கூடியவள், 8 பானை சுமக்கக்கூடியவள்னு அந்த பெண்களை வந்து மதிப்புக்குரிய இதாக வைப்பாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து அந்த குடம் சுமந்தா வந்து அங்கே வந்து அவமானத்துக்குரியது, தண்ணி குடங்கிறது பெண்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி அதை வந்து நேற்றைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சாங்க. அதாவது என்னென்னா, இரவில் அவங்க வரும்போது இரவில் வந்து பாதை தெரியாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, பருத்தி விதைகளை போட்டு மேலே இருக்கக்கூடிய குடத்தில் வந்து தீ வைத்து அந்த வெளிச்சத்தில் நடந்து வருவாங்க. அப்போ அவங்க வரும்போது அவங்க அந்த குடங்களை வந்து கீழே விழாமல் வந்து அவங்க இது பண்ணுறாங்களே, பேலன்ஸ் பண்ணுறாங்களே, அது ஒரு ஆட்டமாக மாறி அதுதான் அந்த சவாரி டான்ஸ்னு ஒரு இதாகுது. அதை வந்து நேற்றைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டி பெண்களை வந்து நடந்த மாதிரி அது எவ்வளோ பெரிய பிற்போக்குத்தனமான விஷயம், பெண்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தொந்தரவான ஒரு விஷயத்தை வந்து இந்த நாடு வந்து முன்வைக்குது. இது நம்ம பேசுகிறோம், வந்துக்கூடிய ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த விருந்தினர்களுக்கெல்லாம் அது தெரியாது. மோடி கை நீட்டி சொன்னார். ஆனால் விஷயம் என்னென்னா, அந்த தீ வைத்து அவங்க நடந்து வந்ததுக்கான தலையில் அந்த குடத்தில் தீ வச்சது என்பது பாதை காட்டுவதற்கு இரவில் வந்து இப்போ பல மைல்கள் போய் வந்து இந்த தண்ணி சுமந்துட்டு வரக்கூடிய ஒரு பெண்ணடிமைத்தனத்துக்குரிய ஒரு எடுத்துக்காட்டு இது ஒன்று அங்கே இருந்தது. அதே மாதிரி வந்து தொடர்ந்து இவர்களுடைய இதில் வந்து சிந்தூர் நடவடிக்கை, ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நடந்து காமிச்சாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரை தான் வந்து மோடி வந்து 60 முறைக்கு மேலே ட்ரம்ப் வந்து 60 முறைக்கு மேலே வந்து கேவலப்படுத்திட்டார். அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், போகிற நான் தான் நிப்பாட்ட சொன்னேன், இந்தியா விமானங்களை இழந்தது உண்மைன்னுலாம் சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகும் கூட வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து மக்களை வந்து குடியரசு தினம் போன்ற விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய அரசை வந்து இது பண்ணிக்கிறதுக்காக இராணுவத்தினுடைய இதை வந்து பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்பமானதாக இருந்தது. ஆகவே இது எல்லாமே ஒரு பிரச்சார இதுக்காக தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதில் ஆக ஒட்டுமொத்தத்தில் பல்வேறு மாநிலங்களுடைய படைப்புகள் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய படைப்பே வந்து அவர்களுக்கு ஒரு இதை முன்மாதிரியாக இருந்தது, வெளிநாட்டு பயணிகளுக்கும் ஒரு இதாக இருந்தது. சார், ராகுல் காந்தி அவர்கள் ஒரு 6 முறைக்கு மேலே எம்பியாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய அம்மாவும் சரி, அவங்களுடைய தாத்தாவும் உயரிய பிரதமரான உயரிய பொறுப்பில் வந்து இருந்திருக்காங்க. எதிர்கட்சி தலைவராகவும் வந்து அவர் இருக்காரு. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவரை 3வது வரிசையிலும் 4வது வரிசையிலும் வந்து உட்கார வைக்கிறது, மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக இருக்கிறதும், அவர் பக்கம் வந்து யாருமே போகாமல் அவரை தனித்து விட்டுருக்க மாதிரியும் வந்து பார்க்க முடிஞ்சுது குடியரசு தினம் அன்னைக்கு. இது ஒரு ஆளும் கட்சி தலைவராக இருக்காங்கன்னும் பொழுது எதிர்கட்சி தலைவர்களை இப்படிதான் வந்து நடத்தணுமா? அதுவும் வந்து முக்கியமான குடியரசு தினத்துல இதை சுமையா கேட்குறாங்க. சுமையா வந்து தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறாங்க, ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசரு. சுமையாக்கு இது ஒரு பார்க்கும்போது ஃபோட்டோ பார்க்கும்போது கோவம் வருது. இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் 3வது வரிசையில் யாரோ ஒருத்தர் மாதிரி அதை உட்கார வச்சுருக்கீங்களே அப்படின்னு. அது காங்கிரஸ் தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த விதமான இது கேட்கலவே. தமிழ்நாடு அதிகமாக கடை வாங்குதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து பேசி வாங்கி கேட்டினாரு. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் எவ்வளவு, தமிழ்நாடு எவ்வளோ கடை வாங்கலாம், தமிழ்நாடு 14 லட்ச ரூபா வரைக்கும் 14 லட்சம் கோடி கடை வாங்கலாம், தமிழ்நாடு 9 லட்சம் கோடி தான் கடை வாங்கியிருக்குது. தமிழ்நாட்டினுடைய இரட்டை இலக்கு வந்து அடைவோம்னு சொன்னார். முதலமைச்சர் எப்போ சொன்னார்? 2021 திருச்சியில் மாநாட்டில் பேசும்போது என்ன சொன்னார்? நாங்கள் இந்த ஆட்சியின் முடிவின் போது சொன்னார். ஆனால் அதுக்கு முன்பாகவே 6-7 மாதங்களுக்கு முன்பாகவே இரட்டை இலக்கு இது வந்து அடைஞ்சிட்டாரு. அப்படி வந்து ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவர்கள் வந்து அந்த கட்சியில் தான் இருக்காங்க. நமக்கு கோபம் வருது, பார்க்கக்கூடிய நமக்கு கோபம் வருது. குறிப்பாக ராகுல் காந்தி வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து அவருடைய மதிப்பை உணர்ந்து அமைதியாக இருந்துக்கிட்டார். ஆனால் இதற்கு முன்பாக நடந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர்கள் எல்லாரும் வந்து முன்வரிசையில் தான் அம்மா உட்கார வைக்கப்பட்டாங்க. அவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்பட்டது. அதே மாதிரி வந்து வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு விருந்தினர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். எல்லாமே நடந்துச்சு. இன்றைக்கி வந்து இங்கே திமுகக்குள்ளே வந்து பேசக்கூடிய திமுக ஆட்சியை விமர்சிக்க பண்ணுறோம், அதிகாரம் வேணும்னு பேசக்கூடியவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க.
அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய துரோகம் வந்து நடந்துட்டு இருக்கு நாட்டில். ஒரு இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவரை வந்து ஏதோ ஒரு மூன்றாம் தர குடிமகன் மாதிரி நடத்துகிறாங்களே அப்படிங்கிற கோபம் வந்து அவர்களுக்கு வரணும். நமக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த இது இருக்குது. ஏன்னா மோடி அரசு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிரான ஒரு அரசாக தான் அது செயல்பட்டு, இந்தியர்களுக்கு எதிரான அரசாக தான் செயல்பட்டு இருக்குங்கிறது. குறிப்பாக வந்து அவர்கள் வந்து ஐரோப்பிய யூனியனோட இன்றைக்கி வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இந்த ஒப்பந்தம் வந்து இந்தியர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒப்பந்தம் தான், மறுக்கவே கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து ட்ரம்ப்கிட்ட வந்து இன்றைக்கி நாளையோ இன்றைக்கு இரவோ வந்து வரும். அதையும் நம்ம எதிர்கொள்ள தயாராக. ஸோ அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்தியான்றது வந்து யுனைட்டடாக தான் இருக்கணும், யூனிஃபார்மாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் சமூக வலைத்தளத்தில் ஆர்எஸ்எஸும் சங்கிகளுமே வந்து அவங்களுடைய வெறுப்பு கருத்துக்களை வந்து ஊற்றிட்டு இருக்காங்களே சார். அதாவது அண்ணா சொன்னதை தான் இன்றைக்கி முதலமைச்சரும் சொல்கிறார். இந்தியா ஒரு துணை கண்டம்ங்கிற கருத்தை அண்ணா சொன்னார், கலைஞர் சொன்னார், நம்மளுடைய முதலமைச்சர் சொல்கிறார். உண்மைதான் அது. அதில் எந்த விதமான இது இந்தியன் சப்கான்டினென்ட். இந்தியா என்பது ஒரு கான்டினென்ட்னா என்ன, பல்வேறு மொழி பேசக்கூடிய நாடுகள் அமைந்த ஒரு தான் ஒரு கண்டம். ஆசிய கண்டம்னா அப்படி, ஐரோப்பிய கண்டம்னா அப்படின்னு சொன்னால் பல்வேறு மொழிகள், ஆப்பிரிக்க கண்டம்னா பல்வேறு மொழிகள் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இந்தியாங்கிறது பார்த்தீங்கன்னா சப்கான்டினென்ட். நீங்கள் வந்து கும்மிடிப்பூண்டி தாண்டிட்டீங்கன்னா தெலுங்கு பேசணும், இந்த பக்கம் வந்து திருத்தணி தாண்டிட்டீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மொழி பேசணும், அந்த பக்கம் ஓசூர் தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் கன்னடம் பேசணும், இந்த பக்கம் கண்ணனூர் போட்டிங்கன்னா மலையாளம் பேசணும். இப்படியே பக்கத்திலே 4 மொழி இருக்குது. அப்படியே தாண்ட வெவ்வேறு மொழிகள் கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கும்போது, அப்போ அதுக்கான ஒரு தனித்த தேசிய இனங்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று கூடி இந்தியாங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்குள்ளே வந்து நம்ம இருக்கிறோம். இது வந்து இந்தியாங்கிற அமைப்பை நம்ம வந்து சனாதன சங்கிலி மட்டும் தான் கட்டியிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. அதன் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கும்போது நேற்றைக்கு வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு முதலமைச்சர். அதில் வந்து யூனிஃபைடு இந்தியா, வி டோன்ட் வாண்ட் யூனிஃபார்ம் இந்தியா அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரே இந்தியா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே ரேஷனுங்கிற மாதிரியான பல விஷயங்கள், ஒரே நாடு, ஒரே மொழி இப்பெல்லாம் கொண்டு வரீங்க இல்லையா? இதுக்கு எதிராக இந்த நாட்டினுடைய பன்மைத்தன்மையை காப்பாற்றுவோம். இந்த நாட்டினுடைய அழகு என்பது, இந்தியாவினுடைய அழகு என்பது நாட்டினுடைய பன்மைத்தன்மை தான். அன்னைக்கு நம்ம துணை முதலமைச்சர் பேசும்போது சொல்லி அமைச்சர் பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது காஷ்மீரத்து முன்னாள் முதலமைச்சர் முக்தி முகமது அவருடைய மகள் மெஹபூபா அவங்க சொல்கிறாங்க, நீ இந்த கேள்வி, அதாவது அவங்க பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, காஷ்மீரியில் பதில் சொல்கிறாங்க. பதில் சொல்லணுன்னே ஹிந்தியில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் பேசுங்கன்னு சொன்னோடனே இந்த கேள்வி போய் நீ வந்து என்னுடைய சகோதரர் ஸ்டாலின்கிட்ட கேட்க முடியுமான்னு கேட்குறாங்க. இங்கே காஷ்மீரிலிருந்து, இந்தியாவுடைய உச்சத்திலிருந்து, இந்தியாவுடைய இந்த பக்கம் இருக்கக்கூடிய தென்முனையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை பார்த்து கேட்குறாங்க, என்னுடைய சகோதரர் அங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீ வந்து இந்தியில் பேசுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்களா, இந்த உணர்வை ஊட்டக்கூடியது இந்த அழகு, இதுதான் வந்து இந்தியாவுடைய அழகு. அப்படி தான் வந்து முதலமைச்சர் சொல்கிறார், யூனிஃபைடு இந்தியா வேணும், நீங்கள் வந்து யூனிஃபார்ம் இந்தியாவை மாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு எதிராக விஷயமா தான் இது வந்து அவர்களுடைய கருத்துக்கு எதிராக இருக்கனால ஏபிவிபி வந்து இப்போ வந்து இவரை வந்து முதலமைச்சருடைய கருத்துக்களை எதிராக பேசுகிறாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுகிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சமம்னு சொல்லுவாங்க, ஆனால் இவர்கள் தான் வந்து சனாதனம் பேசுவாங்க. எல்லாம் சமம்னு சொல்லுவாங்க, இவங்க தான் வந்து வர்ணபேதம் பேசுவாங்க. எல்லாம் சமம்னு சொல்லக்கூடிய இவர்கள் தான் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தொழில் இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க. எல்லாம் சமம்னு சொல்லக்கூடிய இவர்கள் தான் புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக சனாதனத்தை கொண்டு வருவாங்க. ஆகவே இவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய விஷயத்தை வந்து முதலமைச்சர் ரொம்ப அழகாக செய்தார். அதாவது ஒன்றுமே செய்யலை, ஒரு விளம்பரம், அரசின் சார்பில் ஒரு விளம்பரம், வெல்வோம் ஒன்றாக, யூனிஃபைடு இந்தியா தான் வேணும், யூனிஃபார்ம் இந்தியா வேணான்னு சொல்லி ஒரு செய்தி. அவ்வளோதான். ஒட்டுமொத்த சங்கிகளும் கதாடிட்டு இருக்காங்க. சார், நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர் வந்து திமுக வந்து விமர்சிப்பார், ஆனால் பாஜகவுடைய பேரே வராது, மற்ற கட்சிகள் வந்து யாருடைய பேருமே வராது, இப்படியே போயிட்டு இருந்தது. அதே மாதிரி அதிமுகவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசுவாங்க, ஆனால் விஜயையோ தாவேக்காவும் விமர்சித்து எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. திடீர்னு இப்போ 2 நாளாக வந்து பார்த்தா தாவேக்கா சார்பாக வந்து அதிமுக வந்து திட்டி பேசுகிற மாதிரி பார்க்க முடியுது. அதனால அதிமுக வந்து அறிக்கை விடுற அளவுக்கு வந்து தாவேக்கா வந்து திட்டி பேசுறதை பார்க்க முடியுது. அதாவது 41 உயிர்கள் இறந்தப்போலாம் எதுவுமே பெருசாக பேசாத அதிமுக இப்போ பேசுகிறாங்களே, எது 4-5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ வந்து அதை எடுத்து பேசுகிறாங்களே சார். அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்பார்த்தது, டெல்லியில் போய் சொல்லிட்டு வந்தது, எனக்கு வந்து ஒன்று என் கூட்டணி விஜய் வேணும், இல்லாட்டா வந்து டிடிவி வேணும், யாராவது ஒருத்தர். ஏன்னா வந்து கூட்டணி விட்டு வெளில போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய இதாக இருக்கு இல்லையா, ஓபிஎஸ் போயிட்டாரு, டிடிவிலாம் போயிட்டாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு நிறைவாக இருக்கும்னா, இப்போ டிடிவி இருக்கவே இருக்குது, அவர் மேலே வழக்கு, டிடிவி பிடிச்சி உள்ளே விட்டாங்க, முடிஞ்சு போச்சா. இப்போ வந்து பாஜக என்ன நினைக்குது, விஜயை தனியாக நிப்பாட்டணும். அதாவது விஜய் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிப்பார்,
விஜய் வந்து கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பிரிப்பார், விஜய் வந்து இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை பிரிப்பார், அவர்களெல்லாம் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க, அதனால் அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்குது. ஆனால் விஜய் இதுவரைக்கும் பாஜகவை எதிர்த்து பேசினதே கிடையாது. கொள்கை எதிரின்னு பாஜக சொல்றாரு. ஒரு நாள் கூட அவர் பாஜக எதிர்த்து பேச கிடையாது, பேசவும் மாட்டார். ஏன்னா திடீர்னு ஒரு பேசி அது கிளிக் ஆகி மக்கள் மத்தியில் வந்து பாஜகவுக்கு வெறுப்பாகி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து நம்மளை போட்டு சாத்துவாங்களேன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு அச்சம் இருக்குது. அவர் வந்து பல்வேறு பிரச்சனைகளில் மாட்டியிருக்காரு. அந்த பிரச்சனைகளை இப்போ ஜனநாயகம் வரைக்கும் கூட பிரச்சனை தான். ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவர் தப்பிச்சு வரணும்னா அவர் வந்து இவர் சொல்லக்கூடிய வேலையில் செய்கிறார். அவர் பாஜக சொல்லுது, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா உலகத்தில் எந்த ஊரில் ஒரு ரெய்டுக்கு போன இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் வாங்க கடத்தப்பட்டு ஒரு நபர் வந்து கடத்தப்பட்டு போய் இருந்தால் கடத்தல்காரனுடைய கைகோர்த்துக்கிறது, அதுக்கு பேர் வந்து ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அது மாதிரி வந்து இவர் வீட்டுக்கு ரெய்டு வந்து அதிகாரியே இவருக்கு கட்சியில் சேர்ந்து வேலையை எழுதி ஜாயின் பண்ணுறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து இங்கே பாஜகவுடைய கரங்கள் உள்ளே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இவர்கள் வந்து இறக்கி விட்டுருக்க விஜயை வந்து இறக்கி விட்டுருக்கிறதுக்கான காரணம் என்பது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அப்படியே திமுக கூட்டணிக்கு போகுது. அதை பிரித்தெடுத்து அதன் மூலமாக வந்து திமுகவினுடைய வெற்றியை மட்டும் இல்லை, இவர்கள் தரப்பில் வந்து பாஜக தரப்பில் வந்து அதாவது அதிமுகவினுடைய வாக்குகளை பெறலாம்னு சொல்லி பண்ணுறாங்க. இது இந்த மோடி மஸ்தான் வித்தைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் பலிக்காது. ஆனால் விஜயை பற்றி இப்போ அவர் என்னன்னா அவர் எடுத்தோடனே வந்து அதிகாரத்தில் பங்கு தரேன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னாரு. ஆனால் ஒருத்தர் கூட போலீங்க. ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி டிடிவி தினகரன் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சில பிரச்சனைகளால அவர் வர முடியலன்னு செங்கோட்டையன் பேசுறாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை? அதாவது வழக்கு தான் பெரா கேஸ் இருக்கு, அதிமுக ரெட்டலையை வந்து லஞ்சம் கொடுத்து வாங்க முடிஞ்ச வழக்கு இருக்கு, இந்த மாதிரியான பல்வேறு கேஸுகள் இருக்கு இல்லையா? அதுதான். ஆனால் அதை வெளியே சொல்ல வேண்டியதானே? வழக்கை காட்டி மிரட்டி அவரை கூட்டணி கூட்டி போயிட்டார், அவர் எங்களோட தான் வரேன்னு சொல்லியிருந்தாரு, சொல்ல வேண்டியதானே? செங்கோட்டையன் வந்து பேட்டி கொடுக்குறாரு, எங்களோட தான் வர மாதிரி இருந்தாரு, ஆனால் வந்து வர கடைசி நேரத்தில் வந்து சில பிரச்சனைகள்லாம் வர முடியாமல் போச்சு. அப்படி என்ன பிரச்சனை? நீங்களும் வந்து திமுக எதுக்குறீங்க, அதிமுக பாஜக கூட்டணியும் திமுக எதுக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் அங்கிட்டு ஓடுறாரு? ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அப்போ அவருக்கு வந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயை நிப்பாட்டுவது வந்து ஒரே இலக்கு தான், சிறுபான்மை மக்களுடைய கிறிஸ்துவர்களை ஏமாற்றுவது, அந்த பக்கம் இஸ்லாமியர்களை ஏமாற்றுவது, எவ்வளோ முடிந்த அளவுக்கு அவருடைய வாக்குகளை வந்து பிரித்து எடுத்து திமுக வாங்கக்கூடிய வாக்குகளை செல்வாக்குள்ள வாக்குகளை பிரித்து இது பண்ணுறதுன்னு சொல்லி பிளான். அந்த வேலையில் தான் இப்போ டியூட்டி கொடுத்துருக்காங்க, அதில் தான் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். அதனால தான் இப்போ வந்து அதிமுகவை வந்து விமர்சனம் பண்ணுறது, அது சம்பந்தமே இல்லாமல் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு இப்போ நின்றோம், எப்படியும் இந்த 2-3 நாள் நின்றுட்டு அவர் வந்து வழக்கம் போல் திமுகவை அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.